சைனான்னு ஒரு நாடு இருக்குல்ல, சீனா. ஆமா. சீனா நாட்டுல தமிழுக்கு முக்கியத்துவம், தமிழ் பள்ளிக்கூடம், தமிழ் வாத்தியார்கள், தமிழ்ல பேரு. இப்ப கையில அலைபேசி வச்சிருந்தா படிச்ச பிள்ளைய தட்டி பாருங்க, ஒரு பொம்பளை பிள்ளை வந்து பேசுறா, என்ன தெரியுதா, நான் சீனாவில இருந்து பூங்கோதை பேசுறேங்கிறா. பூங்கோதை? சீனாவில பூங்கோதைன்னு பேர் வச்சுட்டேன், நம்ம என்ன பேர் வச்சுக்கிட்டு தர்றோம்னு யோசிங்க. இப்ப உலக நாடுகள்லாம் பல நாடுகள் சேர்ந்து சீனாக்காரன்ட்ட போய் கேக்குது, உங்க நாட்டுக்குன்னு ஒரு மொழி இருக்கு சீன மொழி, அதை மீறி உங்களுக்கு எதுக்கு தமிழ் மீதி வளர்க்கிற, ஏன் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கன்னு கேட்கிறேன். அதுக்கு அவன் சொல்றேன், சீன அதிகாரிகள் இந்த உலகத்திலே 6 மொழி செம்மொழியாக்கப்பட்ட மொழி, 6 மொழி என்னென்ன, கிரேக்கம், லத்தீன், ஈப்ரோ, சமஸ்கிருதம், சீனம், தமிழ் ஆகிய 6 மொழி தான் உலகத்துல செம்மொழி. 6 மொழியில 4 செத்து போச்சு. என்னென்ன, கிரேக்கம், லத்தீன், ஈப்ரோ, சமஸ்கிருதம். இந்த 4ம் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சிதஞ்சு போச்சு. மிச்சம் இருப்பது 2, ஒன்னு சீனம், இன்னொன்று நமது மொழி தமிழ். இப்ப என்ன சொல்றேன், சீன அதிகாரிகள் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எங்க மொழி சீன மொழி அழிய போகுதான் ஆய்வு சொல்லுது, விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஒருவேளை சீன மொழி அழிஞ்சு போச்சுன்னா உலகத்திலே நிலையான மொழி ஒண்ணு இருக்கான், அதுதான் அந்த தமிழ். அந்த தமிழை நாங்க படிச்சுக்கிட்டோம்னா இந்த நாட்டை மட்டும் இல்ல உலகத்தையே ஆளலாம் என்று அவன் முக்கியத்துவம் கொடுத்துட்டான். நம்ம ஜாதியவும் ஜாராயத்தையும் வளர்த்து நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, நமக்கு தேவையில்லை பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும்.